சென்னை தலைமைச் செயலகத்திற்கு வெளியே விவசாயிகள் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்துக்கு வெளியே விவசாயிகள் திடீரென்று போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் அப்பகுதி பரபரப்பாக காணப்படுகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், தலைமைச் செயலகத்துக்கு வெளியே விவசாயிகள் திடீர்னு போராட்டத்தில் ஈடுபட என்ன காரணம், என்ன வலியுறுத்துறாங்க? தலைமைச் செயலகம் வெளியே சற்று நேரத்திற்கு முன்னதாக தமிழக விவசாயிகள் சங்கத்தினுடைய தலைவர் நாராயணசாமி தலைமையில் திடீரென ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். தமிழக அரசு நேற்று அறிவிப்பு செய்திருக்கக்கூடிய சிறு குறு விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடி 50% தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு அறிவித்து இருந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து விவசாயிகளுக்கும் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்வதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுக்க வேண்டும். ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகம் தேர்தல் வாக்குறுதியில் இது போன்ற ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருந்தது. எனவே பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அனைத்து விவசாயிகளுக்குமான கடன் தள்ளுபடி உள்ளிட்ட விஷயங்களையும் தமிழக அரசு பரிசீலனை செய்ய வேண்டும். இதில் முழுமையான அறிவிப்பு எதுவும் செய்யப்படவில்லை என்று தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக வலியுறுத்தப்பட்டது. எனவே இந்த கோரிக்கைகளை முதலமைச்சர் விஜயிடம் நேரில் தெரிவிக்க வேண்டும் என்று தலைமைச் செயலகம் வெளியே போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இவர்களை காவல்துறையினர் சமாதானப்படுத்தி முதலமைச்சரை சந்திப்பதற்கு ஏற்கனவே முன் அனுமதி வாங்க வேண்டும். எனவே தற்போதைய சூழலில் அனுமதி இல்லாமல் ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது என்று அவர்களை சமாதானப்படுத்தி கலைந்து செல்லுமாறு காவல்துறையினர் அவர்களுக்கு அறிவுறுத்தல் செய்தனர். எனவே விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடி செய்வதில் பாரபட்சம் பார்க்காமல் அனைவருக்கும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற பிரதானமான கோரிக்கையை இந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர்கள் முன்வைத்தார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார். முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் செய்தியாளர்களிடம் பேசியிருக்கிறார்கள். அவர்கள் என்ன பேசினார்கள் என்று பார்க்கலாம். நீண்டகால பிரச்சனை மேகதாது அணை பிரச்சனை, தென்னை மற்றும் பனை மரத்திலிருந்து இருக்கக்கூடிய கல்லுக்கு உண்டான தடையை நீக்க கோரியும் மற்றும் நதிகளை இணைப்பை கோரியும் மற்றும் பயிர்க்கடன் தள்ளுபடி சம்பந்தமாகவும் சந்தித்து கால அவகாசம் கோரி கடிதம் கொடுத்து நாங்கள் முதலமைச்சர் சந்திப்பதற்காக வந்துள்ளோம். காவல்துறையை பொறுத்தளவிற்கு இன்றைக்கு விவசாயிகளை சந்திக்க விடாமல் இன்றைக்கு காட்டுமிராண்டித்தனமாக நடந்து கொண்டு உள்ளது. பயிர்க்கடனை பொறுத்தளவிற்கு சிறு குறு விவசாயிகளுக்கு தான் தள்ளுபடி செய்யப்படும், பெரு விவசாயிக்கு 50% என்று சொன்னார்கள். இன்றைக்கு சிறு விவசாய இன்றைக்கு கரும்பு போட்டா இன்னைக்கு ஏக்கருக்கு 60,000 மேல வருது. அந்த பயிர்க்கடனை பொறுத்த அளவிற்கு இது தள்ளுபடி என்பது இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போதைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புது முதலமைச்சராக இருப்பதால் மறுபரிசீலனை செய்து விவசாயிகளுடைய கோரிக்கை முழு கடனையும் கடந்த காலங்களை எப்படி ஆட்சியாளர்கள் தள்ளுபடி செய்தார்களோ பாகுபாடு இன்றி சிறு குறு விவசாயிகளை பிரித்தாளும் சூழ்ச்சி இல்லாமல் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கை, பிரதான கோரிக்கை. நீண்டகால பிரச்சனை மேகதாது அணை பிரச்சனை, தென்னை மற்றும் பனை மரத்திலிருந்து இருக்கக்கூடிய கல்லுக்கு உண்டான தடையை நீக்க கோரியும் மற்றும் நதிகளை இணைப்பை கோரியும் மற்றும் பயிர்க்கடன் தள்ளுபடி சம்பந்தமாகவும் சந்தித்து கால அவகாசம் கோரி கடிதம் கொடுத்து நாங்கள் முதலமைச்சர் சந்திப்பதற்காக வந்துள்ளோம். காவல்துறையை பொறுத்தளவிற்கு இன்றைக்கு விவசாயிகளை சந்திக்க விடாமல் இன்றைக்கு காட்டுமிராண்டித்தனமாக நடந்து கொண்டு உள்ளது. பயிர்க்கடனை பொறுத்தளவிற்கு சிறு குறு விவசாயிகளுக்கு தான் தள்ளுபடி செய்யப்படும், பெரு விவசாயிக்கு 50% என்று சொன்னார்கள். இன்றைக்கு சிறு விவசாய இன்றைக்கு கரும்பு போட்டா இன்னைக்கு ஏக்கருக்கு 60,000 மேல வருது. அந்த பயிர்க்கடனை பொறுத்த அளவிற்கு இது தள்ளுபடி என்பது இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போதைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புது முதலமைச்சராக இருப்பதால் மறுபரிசீலனை செய்து விவசாயிகளுடைய கோரிக்கை முழு கடனையும் கடந்த காலங்களை எப்படி ஆட்சியாளர்கள் தள்ளுபடி செய்தார்களோ பாகுபாடு இன்றி சிறு குறு விவசாயிகளை பிரித்தாளும் சூழ்ச்சி இல்லாமல் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கை, பிரதான கோரிக்கை. விவசாயிகள் செய்தியாளர்களை சந்தித்ததை பார்த்தோம். அவர்களது தரப்பு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள்.